பயிலுவோம் இயந்திர இயல் பழகு தமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகு தமிழில்! வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. Hi students, இன்று CE 8395 CE 6306 Strength of Materials First Unit Stress, Strain and Deformation of Solids Module 1.33. இந்த 1.33 ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். போன மாடியூலில் நம்ம ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணோம் 1.32ல். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறாப்புல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். இதில் நம்ம லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின் அல்லட்னா ஆக்சியல் ஸ்ட்ரெயின்னா என்ன, லேட்ரல் ஸ்ட்ரெயின்னா என்ன, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா என்ன, இந்த இதுகளில் இருந்து எப்படி சேஞ்ச் ஆஃப் லென்த்து, டயமீட்டர், வால்யூமை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். A steel rod 5 meter long and 30 mm in diameter is subjected to an axial tensile load of 50 kN. Determine the change in length, diameter and volume of the rod. Take E is equal to 2 into 10 to the power of 5 Newton per millimeter square and Poisson's ratio இது mu is equal to 0.25. இது டெல்டா எல்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும், இது டெல்டா டிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும், இது டெல்டா வி கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே ஒரு சின்ன டயக்ராம் வரைஞ்சிக்கிடுவோம். இது பிளாக்கில் போட்டிருக்கிறது ஒரிஜினல் சைஸ். அதனுடைய லென்த் 5 மீட்டர்ஸாக இருக்குது, டயமீட்டர் 30 mm இருக்குது. இப்போ இதில் ஒரு டென்சைல் லோடு ஆக்சியல் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுறதுனால அது எவ்வளோ ஆக்ட் பண்ணுது, 50 kN ஆக்ட் பண்ணுறதுனால லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயத்தில் டயமீட்டர் ரெடியூஸ் ஆகிடுது. ஃபைனல் டயமீட்டர் ரெடியூஸ் ஆகிருக்குது, ஃபைனல் லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த இன்க்ரீஸ் ஆனதையும் இந்த ஃபைனல் இதில் குறைஞ்சதையும் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஓவரால் வால்யூமில் எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறதையும் கேட்குறாங்க. கிவன் லென்த் L 5 மீட்டர்ஸுங்கிறத நம்ம எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் 5 into 10 to the power of 3. டயமீட்டர் D is equal to 30 mmனே கொடுத்துட்டாங்க. டென்சைல் லோட் P 50 kN, நம்மளுக்கு நியூட்டன் தான் வேணும். 50 into 10 to the power of 3 நியூட்டன் ஆச்சு. E யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into 10 to the power of 5 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயரை கொடுத்துட்டாங்க. ஒன்றும் கன்வர்ஷன் தேவையில்லை. பாய்சன்ஸ் ரேஷியோ மியூ 0.25. இதெல்லாம் கிவன் டேட்டா. டு ஃபைனில் சேஞ்ச் இன் லென்த் டெல்டா எல் கண்டுபிடிக்கணும், சேஞ்ச் இன் டயமீட்டர் டெல்டா டி கண்டுபிடிக்கணும், சேஞ்ச் இன் வால்யூம் டெல்டா வி கண்டுபிடிக்கணும். ஃபார்முலே டு யூஸில் ஸ்ட்ரெயின்ங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், ஹூக்ஸ்லாம் பார்க்கும்போது கேபிட்டல் இ யங்ஸ் மாடுலஸ் அது ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின்னு பார்த்தோம். இதைத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். இங்கே ஸ்ட்ரெயின் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை ஏ. பி டிவைடட் பை ஏங்கிறது தான் ஸ்ட்ரெஸ், தட் இஸ் சிக்மா இன்ட்டு இ. ஆக்சியல் ஸ்ட்ரெயின்ங்கிறத லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின் நம்ம சொல்லலாம். இது டெல்டா எல் டிவைடட் பை எல். லேட்ரல் ஸ்ட்ரெயின்ங்கிறத இந்த லோடு ஆக்ட் பண்ணுறதுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிறதெல்லாம் லேட்ரல் ஸ்ட்ரெயின். டெல்டா டி டிவைடட் பை ஒரிஜினல் டயமீட்டர் டி. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்ங்கிறது சேஞ்ச் ஆஃப் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம், தட் இஸ் டெல்டா வி டிவைடட் பை வி. மாடியூல் 1.32ல் இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணோம். லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின் டெல்டா எல் டிவைடட் பை எல் மைனஸ் 2 times ஆஃப் lateral strain பார்த்தோம், that is delta D divided by D. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம டெல்டா V கண்டுபிடிக்க போகிறோம். பாய்சன்ஸ் ரேஷியோ lateral strain divided by axial strain. இந்த இதில் நமக்கு ஆக்சியல் ஸ்ட்ரெயின் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், எல்லாமே கொடுத்துருக்கு. அப்போ இந்த ஆக்சியல் ஸ்ட்ரெயினை நம்ம யூஸ் பண்ணோம்னா பாய்சன்ஸ் ரேஷியோ இருக்குது, அதனால் லேட்ரல் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சிடலாம். இந்த லேட்ரல் ஸ்ட்ரெயினை யூஸ் பண்ணோம்னா இதில் டயமீட்டர் நமக்கு தெரியும், டெல்டா டி இதில் இங்கே கண்டுபிடிச்சிடலாம். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினில் இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா டெல்டா எல் டிவைடட் பை எல்லும் டெல்டா டி டிவைடட் பை டியும் இருந்துச்சுன்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சிடலாம். ஒரிஜினல் வால்யூம் கேபிட்டல் வி கண்டுபிடிச்சிருந்தோம்னா டெல்டா வி ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் முதல்ல இப்போ சொல்யூஷன் போவோம். சொல்யூஷனில் கேபிட்டல் வி முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கிடுவோம். சொல்யூஷன் இது ஒரிஜினல் வால்யூம்
capital V is equal to pi by 4 d square into L. Pi by 4 d squareங்கிறது வந்து 30 square, N வந்து 5 into 10 to the power of 3. 35.343 into 10 to the power of 5 mm cube. இதுதான் கேபிட்டல் V. லாஞ்சிடியூடனல் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிப்போம். எப்சிலான் P டிவைடட் பை A ன்னு பார்த்தோம். P வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு? 50 into 10 to the power of 3. இது வந்து pi by 4 into 30 square. E வேல்யூ வந்து 2 into 10 to the power of 5. 0.3536 into 10 to the power of -4 வருது. இதுக்கு வந்து யூனிட் கிடையாது. நம்ம வந்து எப்சிலான் வந்து என்னன்னு பார்த்துக்கோம், டெல்டா எல் டிவைடட் பை எல். தேர்ஃபோர் டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் வந்து 0.3536 into 10 to the power of -4 into length 50, 5 into 5 meters into 10 to the power of 3. அப்போ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு 1.768 mm. இப்போ ஒரு ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இன்னொன்று வந்து பாய்சான்ஸ் ரேஷியோன்னு நமக்கு தெரியும். மியூ வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை ஆக்சியல் ஸ்ட்ரெயின். நம்ம லேட்ரல் ஸ்ட்ரெயின் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தேர்ஃபோர் லேட்ரல் ஸ்ட்ரெயின் மியூ இன்ட்டு எப்சிலான். மியூ வந்து 0.25 0.3536 into 10 to the power of -4. 0.884 into 10 to the power of -4. இப்போ நமக்கு தெரியும் லேட்ரல் ஸ்ட்ரெயின் இது டெல்டா டி டிவைடட் பை டி. நமக்கு வேண்டியது டெல்டா டி தான் வேணும். டெல்டா டி இஸ் டெல்டா டிக்கு வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின் இன்ட்டு டி. லேட்ரல் ஸ்ட்ரெயின் வந்து 0.884 into 10 to the power of 4 இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். டி வந்து கிவன் டேட்டா 30 mm. டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 2.652 into 10 to the power of -3 mm. இது ஒரு ஆன்சர். 2 திங்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இனி நம்ம வந்து சேஞ்ச் இன் வால்யூம் மட்டும் கண்டுபிடிக்கணும். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் பார்ப்போம். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கு வந்து டெல்டா வி டிவைடட் பை வி இஸ் டெல்டா எல் டிவைடட் பை எல் மைனஸ் 2 times டெல்டா டி டிவைடட் பை டி. இது எப்சிலான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதே டைரெக்டாக போட்டுடலாம் இல்லையா? எப்சிலான்ங்கிறது என்னது? டெல்டா எல் டிவைடட் பை எல். அப்போ 0.3536 into 10 to the power of -4 மைனஸ் ஆஃப் 2 times இதில் லேட்ரல் ஸ்ட்ரெயின் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது வந்து 0.884 into 10 to the power of -4. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் டெல்டா வி டிவைடட் பை வி இஸ் ஈக்குவல் டு 1.1768 into 10 to the power of -3. Therefore, delta V is equal to 0.1768 into 10 to the power of -3 into V. நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் 35.343 into 10 to the power of 5. இதை சிம்பிளிஃபை பண்ணால் வரக்கூடியது வந்து டெல்டா வி சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 624.86. இது வந்து mm cube. இது ஒரு ஆன்சர். அப்போ 3 ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இதெல்லாம் சொல்லப்போனால் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் போடக்கூடிய ப்ராப்ளம் தான். இதுக்கு மேலே இதில் ஒன்றும் இல்லை. ஓகே, என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியில் பாருங்கள். அப்போ சிலபஸ் முழுவதும் கவர் ஆகிரும். அப்போ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students. Thank you.